வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் வந்து நார்த் பேசிங் பிளான் பார்க்கலாம். 22க்கு 35 அந்த பிளானில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த பிளானை போட்டிருக்கேன். இதிலே வந்து ஆண்மனை அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்கேன், பெண்மணிங்கிறதுக்கும் போட்டிருக்கேன். இந்த ஆண்மனை பெண்மணி என்னங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். இதில் வந்து இப்போ வந்து வடக்கு பார்த்த வாசப்படியில் வச்ச வீடு, இது வந்து வடக்கு பேசிங்க. அதே மாதிரியும் கிழக்கு பார்த்த சைட்டுக்கும் இந்த பிளான் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மேலே தெற்கு, கீழே வடக்கு. இது வடக்கு பார்த்த வாசப்படியில் வீடு. இது வந்து 22க்கு 35 அந்த மாதிரி பிளானோட சைஸு. இதுக்கு மேலே யார் இடம் வச்சு வந்து வீடை கட்டிக்கலாம். இந்த வீடு மாதிரி ஏற்கனவே வடக்கு பார்த்ததில் 22க்கு 35 ஏற்கனவே 2 பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளானில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்டேர் கேஸை மாற்றியும் இந்த டாய்லெட்டை மாற்றியும் வச்சு இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வராண்டா வருது. அது 7:15க்கு 11 அந்த மாதிரி வராண்டா வருது. அதில் அப்படியே மேலே ஸ்டேர் கேஸில் ஏறி போனால் இதே மாதிரி டிபிக்கல் பிளான் வரும். அது சேம் பிளானாக வரும். இப்போ உள்ளே வந்தோம்னா ஹாலு வித் டைனிங் வருது. அது 10:15க்கு 18:15 அந்த மாதிரி பெரிய ஹாலு. அதில் வந்து நார்த் ஈஸ்ட்டில் பூஜ்ரம் கொடுத்துருக்கேன், ஃபேஸிங் வெஸ்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஈஸ்ட் பேஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து வாழை ஒட்டியே பூஜரம் கொடுத்துருக்கேன். அதனால் என்ன ஆகும்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே இடத்துல வேஸ்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி உள்ளார வந்து பார்த்திங்கன்னா சவுத்து ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் கொடுத்துருக்கேன் அக்னி மூலையில். அது வந்து 10க்கு 8 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து சவுத்து வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா மாஸ்டர் பெட்ரூம் வரணும். அங்கே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கேன் 10க்கு 11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து அதுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு சென்டரில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நார்த்து வெஸ்ட்டில் பெட்ரூம் 2 கொடுத்துருக்கேன் 10:30க்கு 10 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் கீழே அந்த லேண்டிங் வரும்போது அந்த ஸ்பேஸை கனெக்ட் பண்ணி அது கீழே வந்து 7க்கு 4 அந்த மாதிரி டாய்லெட்டு சைஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டாய்லெட்டு ஸ்டேர் கேஸ் கீழே கொடுக்கும் போது டாய்லெட்டை ஒரு ஸ்டெப்பு டவுன் பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து மேலே நமக்கு இன்னும் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக உயரம் கிடைக்கும். இந்த ஸ்டேர் கேஸ் மேலே ஏறி போகலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேர் கேஸ் வந்து 10:30க்கு 6 அந்த மாதிரி ஹைட்டு கொடுத்துருக்கேன். அந்த சேம் பிளான் தான். ஆனால் வந்து இது வந்து வடக்கு தெற்கு இடங்கள் இருந்தால் அதில் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான் இது. இது மேலே வந்து மேற்கு, கீழே வந்து கிழக்கு, ரைட் சைடு வந்து வடக்கு, லெஃப்ட் சைடு வந்து தெற்கு. இது வந்து கிழக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வீடு. அந்த மாதிரி கிழக்கு பார்த்த சைட் இருக்கும். அதில் வடக்கு பார்த்து இந்த மாதிரி உள்ளார வந்தோம்னா வறண்டா வந்தோம்னா வடக்கு பார்த்த வீடு. முதல்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி அதே சேம் பிளான் தான். பிளானில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த வீட்டோட என்ட்ரி வந்து மாற்றிருக்கேன். முன்னாடி வந்து வடக்கு பார்த்து வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா தெற்கு பார்க்க வச்சுட்டு உள்ளார வடக்கு பார்த்து என்ட்ரி ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளானும் போடுவேன். ஏன்னா வந்து தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் உள்ளவங்களாம் ஆப்ஷன் கேட்குறாங்க. கிழக்கு பக்கம் எனக்கு வீட்டு வாசல் கொடுங்க, வடக்கு பக்கம் வாசல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆப்ஷன்லாம் ஃபீச்சரில் போடுவேன். இப்போ வந்து இந்த மாதிரி வீடு வந்து இருந்ததுன்னா நீங்கள் வடக்கு பார்த்து என்ட்ரி வர முடியல, எனக்கு கிழக்கு பார்த்தா வர முடியும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸ்டெப்ஸ் வந்து ஃப்ரண்டில் உள்ள ஸ்டெப்ஸ் சைடில் போட்டிங்கன்னா போதும். இந்த சேம் பிளான் வந்துடும் உங்களுக்கு. இன்டீரியர்ஸ் பார்த்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை வந்து ஃபியூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக அதை பற்றியும் சொல்லுவேன். மாடுலர் கிச்சன், டிவி யூனிட்ஸு, பால் சீலிங்கு, பெயிண்டிங்கு, ஆர்ட்ஸு, இது மாதிரி இன்டீரியர் ஓரியன்டாகவும் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட. நிறைய கலெக்ஷன்லாம் வச்சுருக்கிறேன். இன்டீரியரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் காஸ்ட் வேரியேஷன் ஆகும் அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நாங்கள் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம் இன்ஜினியர் சப்போர்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் விருப்பப்பட்டால் எங்கள் கம்பெனியை நீங்கள் அணுகலாம். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம். 15 லட்ச ரூபாய்க்கு கீழே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சைட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சைட்டு வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பிளானை தந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். 15 லட்ச ரூபாய்க்கு மேலே ரெண்டல் வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, டூப்ளெக்ஸு, பங்களாஸு, இந்த மாதிரி இது பண்ணுறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயன்படும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில்
என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.